Hello viewers, welcome to Deeps Mathematics. So Unit 8ல ஆல்ரெடி நம்ம சங்க இலக்கியம் டாப்பிக்கில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து நேற்றே நம்ம பார்த்துட்டோங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் அதை செக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதில் என்னென்ன நூல்கள் இருக்குது, எட்டு தொகையில் என்ன, பத்து பாட்டு என்னங்கிறத நம்ம பார்த்தோம். எட்டு தொகையில் நூல்களை வந்து தொகுப்பித்தவர் யார், தொகுத்தவர் யார், அவங்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அகநூல்கள் எத்தனை, புறநூல்கள் எத்தனை, அகமும் புறமும் சார்ந்தது எத்தனை, அது என்னென்ன நூல்கள்ங்கிறத எல்லா விஷயமே பக்காவாக நேற்று கிளாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எட்டு தொகை நூலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூலை பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு யூனிட் 8க்கும் யூஸ் ஆகும், தாராளமாக தமிழில் வரக்கூடிய பகுதி ஆவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பகுதியை நீங்கள் அசால்ட்டாக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8லேயும் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தமிழில் பகுதி அதுலேயுமே வந்து ரொம்ப முக்கியமானது. கேள்விகள் வந்து நிறைய வரக்கூடிய பகுதிங்க இது ரெண்டுமே. ஸோ இப்போ இருந்தே ரெகுலராக ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிங்கனாலுமே தாராளமாக ஈஸியாக வந்து உங்களால் கவர் பண்ணி நிறைய ரிவிஷன்ஸும் உங்களால் கொடுக்க முடியும். ஓகே, இன்றைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நற்றிணை மட்டும் தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நற்றிணைக்கான நூற்குறிப்பு வந்து பார்த்துருவோம். பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்கள் என போற்றப்படுபவன. சரி, சங்க நூல்கள் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்று பத்து பாட்டு, இன்னொன்று எட்டு தொகைங்கிறது தெரியும். பத்து பாட்டில் 10 நூல் இருக்குது, எட்டு தொகையில் 8 நூல் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அந்த 18 நூல்களை தான் என்ன சொல்கிறாங்க, 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவதும் நல் என்னும் அடைமொழி பெற்று போற்றப்படுவதும் நற்றிணையே. சரிங்களா? அந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. எட்டு தொகையில் ஃபஸ்ட்டு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை தான். நற்றிணைக்கான அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல். நேற்றே சொன்னேன் இல்லைங்களா, நூலோட அடைமொழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஆல்ரெடி குரூப் 4லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது எட்டு தொகையில் முதல் நூல் வந்து நற்றிணை, நல் அப்படிங்கிற அடைமொழி கொண்டதும் நற்றிணை தான். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்துடலாம். நற்றிணை பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொகுப்பு நூலாகும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, நற்றிணை வந்து ஒரே ஒரு புலவர் வந்து பாடி ஒருத்தவர் வந்து தொகுத்தது வந்து கிடையாது. நிறைய காலகட்டத்தில், சரிங்களா, இப்போ இந்த செஞ்சுரியாக இருக்கலாம், அந்த செஞ்சுரியாக இருக்கலாம், எந்த செஞ்சுரியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நிறைய காலங்களில் வந்து செஞ்சுரிங்கிறத சொல்லலை, காலங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக செஞ்சுரின்றதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? பல்வேறு காலங்களில் நிறைய புலவர்களால் பாடப்பட்டது, அதை ஒருத்தவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே வந்து தொகுத்திருக்காரு. அதுதான் என்னதுங்க, நற்றிணை நூல். அடுத்தது, ஓரறிவு உயிர்களை கூட விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலான தமிழர் தம் உயரிய பண்புகளை தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்பும் நூல் இது. சரிங்களா? இது வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சதான். மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த விருந்தோம்பல், கொடை, வீரம், அது இதுன்ட்டு நிறையா நம்ம வந்து ஜென்ரலாக படிப்போம். எட்டு தொகை 10 பாட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிறேங்க. எட்டு தொகையில் இவங்க நற்றிணையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்புகளை வந்து எடுத்து நல்லா கூறக்கூடிய நூல் வந்து நற்றிணை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை திணைகளுக்கும் பாடல்கள் உள்ளன. நற்றிணையில் என்னங்க, 5 திணைக்குமே பாடல்கள் உண்டு. இது வந்து ஒவ்வொரு நூல்லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு கூட நம்ம ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நமக்கு தேவை கிடையாது. இது வந்து தேவைங்க. இது ரொம்ப இல்லை, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வரும். இதுவும்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு. ஓகேங்களா? இது அப்படியே மக்கப் பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு தடவையும் ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நமக்கு போதுமானது தான். நீங்கள் மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப தெளிவாக மக்கப் பண்ணி வச்சுக்கணும். நற்றிணையில் 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. சரிங்களா? 9 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் அந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கும். இதை நீங்கள் கம்பல்சரி மக்கப் பண்ணி தான் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது நம்ம ஈஸியாக அந்த பாக்ஸ்லேயே வந்து எல்லா புக்குக்கும் வரமே படிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இது பிரச்சனையாக இருக்காது, மறக்காது. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நற்றிணை பாடல்கள் 400. எத்தனை புலவர்கள், பல்வேறு காலங்களில் நிறைய புலவர்கள் பாடினாங்கன்னு பார்த்தோமா? அப்போ மொத்தம் எத்தனை புலவர்கள்னு பார்த்திங்கன்னா 275 புலவர்கள். மொத்தம் 400 பாட்டு. இதை நிறைய புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. 275 பேர் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதெல்லாம் தொகுத்து 400 பாடல்களாக வந்து யாருங்க கொடுத்துருக்காங்க, பன்னாடு தந்த மாறன் வழுதி வந்து கொடுத்துருக்காரு. இதோட கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருங்க, பாரதம் பாடிய பெருந்தேவனார். மேக்ஸிமம் கடவுள் வாழ்த்துனாலே யார் தான், பெருந்தேவனார் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு டாபிக் போயிடுச்சு. அப்போ நமக்கு நற்றிணை வந்து மொத்தமே இவ்வளவு தான். இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். நமக்கு பகுதி ஆவுக்கும் யூஸ் ஆகும், யூனிட் 8க்கும் முடிஞ்சு போயிடுச்சுங்க.
ஸோ இப்போ நற்றினை பொறுத்தளவில் என்னங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க, 8 தொகையில் முதலாவது நூல் வந்து நற்றினை, அதோட அடைமொழி நல். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து என்னங்க, இவங்க என்னென்ன பண்புகள் வச்சுருந்தாங்கலாம் ரீட் பண்ணோம், ஓகே தான். நற்றினை வந்து பல்வேறு காலகட்டத்தில் பாடப்பட்டதுங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 திணைகளுக்குமே இதில் பாட்டு வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னங்க, 9 அடியிலேருந்து 12, நற்றினைனா 9லேருந்து 12, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்கும். 400 பாடல்கள், 275 புலவர்கள், பாரதம் படை பெருந்தவனார், கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. ஸோ கடைசியில் இருந்த இந்த 3 பாயிண்ட்டு முக்கியம். முன்னாடி இருந்த ஒரு பாயிண்ட்டு, நற்றினையில் எத்தனை பாயிண்ட்டுங்க இப்போ முக்கியமாக படிச்சிருக்கோம், 4 பாயிண்டில் நற்றினையை முடிச்சிட்டோங்க, அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு ஈஸியாக டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணி ப்ரைஸ் என்னன்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் கேட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.